இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோதனையின் பாதைகள் வரும் என்பது ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் அதை பனிஷ்மெண்டா எண்ணக்கூடாது. சில நேரத்தில் புல்லுள்ள இடங்களிலும் நடத்துகிறது போல இருக்கும். திடீரென்று மரணீரலின் பள்ளத்தாக்கின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய திராணி இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தாங்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, தப்பிக்கொள்ளும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சில காலம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதிலே தேவன் நம்மை தனியாக விட மாட்டார், தவிக்க விட மாட்டார். அந்த காரியத்தை தாங்குவதற்கு வேண்டிய கிருபைகளை தருவார். தாங்கத்தக்கதாக தேவன் நம்மை தாங்க பண்ணுகிறவர். அது மாத்திரமல்ல, கடைசி வரை இதே அழுகையின் பள்ளத்தாக்கு என்று விட்டுவிட மாட்டார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். தாங்க பண்ணுகிறார், தப்பிக்கொள்ள பண்ணுகிறார். தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். எத்தனை பிரச்சனைகள் தாவீதின் வாழ்க்கையில, எத்தனை நெருக்கங்கள். அதே போலதான் யோபுவின் வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் குறித்த காலம் வரைக்கும் வந்த பிரச்சனைகளில் எல்லாம் தேவன் 2 காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில செய்தார். ஒன்று, சில சூழ்நிலைகளை தாங்கி சகித்து நிற்க வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். சில சூழ்நிலைகளை தாண்டி முன் செல்ல வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கான நற்செய்தி இதுதான். ஒருவேளை நீங்கள் பிரச்சனையின் பாதையில, கண்ணீரின் பாதையில நீங்கள் நடப்பது போல உங்களுக்கு தோன்றலாம். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை தேவன் அனுமதித்திருக்கிறாரே என்ற வேதனையும் ஏக்கமும் உங்களுக்குள்ள இருக்கலாம். இதுவரை தாங்க பண்ணினார் அல்லவா? தாங்க பண்ணினவர் தப்பிக்கொள்ளவும் கிருபை செய்வார். கர்த்தர் கிருபையினால் என்னை தாங்குகிறார் என்றால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இந்த பாதையை கடக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். நம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாங்க கிருபை தருகிறவர், தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நம்மை அழைத்தவருக்கு நம்முடைய திராணி தெரியும். இதற்கு மேல என் பிள்ளை தாங்க மாட்டான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிட்டுனா அதற்கு மேலையும் கர்த்தர் சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டார். இதுவரை தாங்க பண்ணி இருக்கிறார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி தருவார். இதுல இருந்து வெளியே வர முடியுமா? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமா? இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியுமா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தாங்கவும் பண்ணுவார், தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே,
நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் திராணி அறிந்திருக்கிறவர் நீர். தாங்கும்படியான கிருபையை தரீங்க. இந்த நாளில கத்த பேச இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தருகிற கிருபை தாங்குவதற்கான இந்த சூழ்நிலையில எங்களை தாங்குவதற்காக மாத்திரமல்ல, தப்பி செல்லும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன சோதனைகள் நம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு வேதனையில் இருக்கிறார்களோ, இவர்கள் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நீர் உண்டாக்க வல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, அடியானோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சோதனையின் பாதையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.